தென் மாவட்டத்தில் உள்ள 4 சுங்கச்சாவடிகளுக்கு செலுத்த வேண்டிய பாக்கி சுங்க கட்டணத்தில் 50% ஆகஸ்டிலும் மீதி தொகையை செப்டம்பர் மாதத்திலும் செலுத்துவதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதிலளித்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். உங்க விரிவான தகவல்கள். தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில மதுரை, கன்னியாகுமரி, அதே மாதிரி கன்னியாகுமரி எட்டூர் வட்டம், அதே மாதிரி சாலைப்புதூர், மதுரை, நாங்குநேரி, கன்னியாகுமரி ஆகிய வலைத்தடங்களில் உள்ள கப்பலூர், எட்டூர் வட்டம், சாலைப்புதூர் மற்றும் நாங்குநேரி ஆகிய 4 சுங்கச்சாவடிகள் வழியா அரசு போக்குவரத்து பேருந்துகளை இயக்கியதற்காக செலுத்த வேண்டிய சுங்க கட்டண பாக்கியான 276 கோடி ரூபாய் செலுத்தப்படாமல் உள்ளதாக கூறி சுங்கச்சாவடிகளை பராமரிக்கும் 4 நிறுவனங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்குகளை விசாரித்த உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, சுங்க கட்டண பாக்கியான 276 கோடி ரூபாயை செலுத்தி பிரச்சனைக்கு தீர்வு காண மாநில போக்குவரத்து துறை எந்த நடவடிக்கையும் எடுக்காததால 4 சுங்கச்சாவடிகளும் வழியாக அரசு போக்குவரத்து பேருந்துகளை இயக்க அனுமதிக்க கூடாதுன்னு உத்தரவிட்டிருந்தாரு. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் சுங்கச்சாவடிகளை தீர்வு காண்பதற்காக சுங்கச்சாவடிகளை நிர்வகிக்கும் நிறுவனங்களோட போக்குவரத்து துறை செயலாளர் பேச்சு நடத்தி வருவதாகவும் விரைவில் நல்ல முடிவு எட்டப்படும் அப்படின்னு சொல்லி அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து 4 சுங்கச்சாவடிகள் வழியாக அரசு பேருந்துகளை இயக்க அனுமதிக்க கூடாது அப்படிங்கிற பேருந்தை அந்த உத்தரவு நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்த வழக்கானது இன்னைக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தரப்புல ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜே ரவீந்திரன் என்ன சொன்னாருன்னா, சுங்கச்சாவடிகளை நிர்வகிக்கும் நிறுவனங்களோட போக்குவரத்து துறை செயலாளர் நடத்திய கடந்த 11ஆம் தேதி நடத்திய பேச்சுவார்த்தையில எட்டப்பட்ட முடிவுகளை நீதிமன்றத்துல சமர்ப்பிச்சாரு. பாக்கி சுங்க கட்டணத்துல 50% ஆகஸ்ட் 15க்குள்ளேயும் மீதிய செப்டம்பர் மாசத்துக்குள்ளேயும் செலுத்தப்படும் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அதுல தெரிவிக்கப்பட்டிருந்தது. சுங்கச்சாவடிகள் அமைந்துள்ள மாவட்டத்தில் மட்டும் இயக்கப்படும் பேருந்துகளுக்கு 50% கட்டணமும், இரு மாவட்டங்களுக்கு இடையில் இயக்கப்படும் பேருந்துகளுக்கு 2 பங்கு கட்டணமும் செலுத்தப்படும். அரசு பேருந்துகளுக்கு பாஸ்டாக் மூலம் சுங்க கட்டணம் செலுத்தப்படும் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி வழக்கு விசாரணை ஆகஸ்ட் 21ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறாங்க. அதுவரை 4 சுங்கச்சாவடிகள் வழியாக அரசு பேருந்துகளை இயக்க அனுமதிக்க கூடாதுங்கிற உத்தரவை நிறுத்தி வச்சும் தற்போது உத்தரவிட்டிருக்கிறாங்க. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.